கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் 5வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28 29 இந்த 2 வார்த்தைகளை படிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், தாகம், ஒரே தவிப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த சிலுவையில் அவருடைய உடம்பில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் தண்ணீரும் வெளியேறிவிட்டது. இப்போ அவருக்கு ஒரு தாகம் இருக்கிறது, சரீர தாகம் இருக்கிறது, ஆன்மீக தாகமாக ஆத்தும தாகமும் இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் இன்றே சுத்தமாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அந்த ஈசோப்பு என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, பரிசுத்தப்படுத்துவதற்கு. இங்கே அதை தண்டிலே மாற்றி ஆண்டவருக்கு, அந்த பரிசுத்த தேவனுக்கு அந்த கடற்காலனை தோய்த்து அந்த காடியை அவர் வாயிலே வைக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவான ஒரு நல்ல தேவன் நம்ம தேவன். பஸ்காவின் போது அந்த ஈசோப்பு தண்டை ஆட்டுக்கூட்டின் இரத்தத்திலே தோய்த்து அந்த நிலைக்கால்களிலே பூசும்போது அங்கே சங்காரதூதன் அவர்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. இங்கே இயேசுவினுடைய இந்த அனைவருடைய எல்லாருடைய பாவத்தை கழுவும்படி பரிகாரியான அந்த தேவன் சிலுவையில் தொங்கும்போது தான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஈசோப்பு தண்டினை மாற்றி அவருக்கு வாயிலே காடியை கொடுக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சமாரிய பெண்ணை தேவன் சந்திக்கிறார். சந்தித்து அவளிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்கும்போது அவள் சொல்லுகிறாள், ஐயா, நாங்கள் சமாரியர்கள், நீங்கள் யூதர்கள், எங்களிடத்தில் சம்பந்தம் கலக்க மாட்டீங்களே, ஆகினால நீர் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்று கேட்கிறார். ஆண்டவர் உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் பெரியவராக இருந்து அந்த இடத்துல அந்த இடத்தின் ஜனங்கள் மேலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஆவியானவர் அவளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. இதே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இங்கே நாம் தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது 2 சாமுவேல் 23:15 இவ்வாறு கூறுகிறது, பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார். எப்படி இவன் ஒளிமுக வாசல்ல பெத்லகேமில் இருக்க தண்ணீர் மேல ஆவல் இருந்தான். ஆனால் நம்ம இரட்சகர் உலகத்தின் அனைவருடைய ஆத்துமாவை குறித்த ஒரு தாகம், எல்லாருடைய மீட்பை குறித்த ஒரு தாகம், அதான் அந்த சிலுவையிலே தேவன் கதறுகிறவராய் இருக்கிறார். தாகத்தோடு ஒரு தவிப்போடு தேவன் சிலுவையிலே தொங்கினவராய் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நம் எல்லாருக்காகவும் அவர் இவ்வளவு பாடுகளை சகித்து துன்பத்தை அனுபவித்து மரித்து இதோ சதாக்காலம் உயிரோடு இருக்கிற அந்த தேவனை குறித்து நாம் எவ்வளவும் சிந்தியாமல் போனால் எப்படி? நிச்சயமாகவே அவர் சீக்கிரம் வருகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் அதற்காகவே நம்மை ரட்சித்திருக்கிறார். உலகமெங்கும் யாருக்கெல்லாம் முடியுமோ நம்மால் இயன்ற மட்டும் ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம். ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.